போட்டி பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எப்படி நம்ம கோல்டு வந்து பிளட்ஜ் பண்ணி நம்ம கடன் வாங்குகிறோமோ அதை மாதிரி இப்போ புதுசாக என்ன பண்ணாங்கன்னா சில்வருக்கும் அந்த இதை கொடுக்குறாங்க. சில்வரையும் நீங்கள் அடமானம் வைக்கலாம், கோல்டு அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி சில்வரையும் அடமானம் வைக்கலாம். எப்போ இருந்து சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல். எதுக்காகனா இந்த கோல்டில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சில்வர்லேயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும், கோல்டுடைய இம்போர்ட் வந்து குறைக்கணும். அதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ நமக்கு என்னென்னா, சில்வர் ஹேன் ஆல்சோ பி மார்டேஜ், அடமானம் வைக்கலாம். என்னையிலேருந்துன்னா ஏப்ரல் 1, 2026. இந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் பேங்க்கில் அடமானம் வைக்கலாம்னா 1 கிலோ வரைக்கும் அடமானம் வைக்கலாம். அப்போ சில்வர் வந்து கோல்டை கம்பேர் பண்ணுறது விலை கம்மி. அப்போ இது சில்வரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, ஏன்னா நீங்கள் ஜொல்லாக கொண்டு போய் 1 kg வரைக்கும், கோல்டை பொறுத்த வரைக்கும் ஜொல்லாக கொண்டு போய் 1 kg வரை அடமானம் வைக்கலாம். சில்வரையும் ஜொல்லாக கொண்டு போய் 10 kg வரை அடமானம் வைக்கலாம். 2 கிலோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இப்போ கோல்டு காயினை போய் அடமானம் வைக்கிங்கன்னா மேக்ஸிமம் 50 கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம் கோல்டு கிராம். சில்வர் காயினாக இருந்தீங்கன்னா 500 கிராம் வரை கொண்டு போகலாம். அப்போ இது வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கோம், 50 கிராம்லேருந்து 500 கிராம் இன்ட்டு 10 என்ன. அப்போ ஏதாவது ஒன்று படித்தா கூட ஓகே. கோல்டு 1 கிலோனா இது 10 கிலோ. கோல்டு 50 காயின் வந்து 50 கிராம்னா, கோல்டு ஜுவல்லரி வந்து 1 கிலோனா சில்வர் ஜுவல்லரி 10 கிலோ. கோல்டு காயின் 50 கிராம்னா இது எத்தனை? 500 கிராம் என்ன கொடுத்துக்கலாம் காயின். ஆனால் எதுக்கு இது கொடுக்க மாட்டாங்க கேட்டிங்கன்னா, லோன் கேனாட் பி அவைல் அகெயின்ஸ்ட் கோல்டு ஆர் சில்வர் புல்லியன். புல்லியன்னா என்ன? கட்டி. நீங்கள் தங்க கட்டியோ அல்லது சில்வர் வெள்ளி கட்டியோ கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா லோன் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு லோன் இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு தங்கத்தை கொண்டு போகிறீங்க, இல்லை 100 ரூபா மதிப்புள்ள சில்வரை கொண்டு போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க லோன் அப்படிங்கிறது தான் லோன் டு வேல்யூ அப்படிம்பாங்க, ரேஷியோ. என்ன? லோன் டு வேல்யூ ரேஷியோ. இப்போ நீங்கள் 2.5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் அந்த மதிப்பில் இந்த கோல்டுடைய மதிப்பாக இருக்கட்டும் சில்வருடைய மதிப்பாக இருக்கும், அதுக்கு 85% வரைக்கும். இப்போ ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள சில்வர் இருக்குன்னு வச்சுருங்களேன், 8,500 வரைக்கும் லோன் கிடைக்கும். இதே நீங்கள் லோனுடைய அமௌண்ட்டு ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் போகிறீங்கன்னு வச்சுருங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த லோனுடைய அமௌண்ட்டில் 80% கொடுப்பாங்க. இப்போ 10,000 ரூபா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 8,000 ரூபா கொடுப்பாங்க லோன். 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுருங்களேன், 75% கொடுப்பாங்க. அப்போ 10,000 ரூபா வாங்க போகிற இடத்துல 7,500 ரூபா கொடுப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, 2.5 லட்சத்துக்கு கீழே வாங்கினா அந்த லோனுடைய அமௌண்ட்டு 1லேருந்து 85% கொடுப்பாங்க. 2லேருந்து 5 வாங்கினா 80% கொடுப்பாங்க. 5 தாண்டிட்டா 75% கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு, எந்தெந்த பேங்க்லாம் எலிஜிபிள் லோன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கமர்ஷியல் பேங்கும் லோன் கொடுத்துருவாங்க. அது கோல்டு லோன் எங்கெல்லாம் வைக்கிங்களோ எல்லா பேங்க்லையுமே சில்வர் லோனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது போக அர்பன் ரூரல் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் லோன் வச்சுக்கலாம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் லோன் வாங்கிடலாம், ஹவுசிங் ஃபினான்ஸில் லோன் வாங்கிடலாம், ஆர்ஆர்பி ரூரல் பேங்க்கில் லோன் வாங்கிடலாம். ஏன்னா இது போக பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபைன் சில்வர்பாங்க, அதோடைய மதிப்பு ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஃபைன் சில்வர் எவ்வளோங்கன்னா 999. என்ன? ஃபைன் சில்வருங்கிறது 999. இப்போ கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 90 இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா 1935 ஆரம்பித்தாங்க, இப்போ நமக்கு 2025. அப்போ 90 இயர் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு 90 ரூபி காயினை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த காயின் எதில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சில்வரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஃபைன் சில்வர் 999. ஏன்னா அதோட மதிப்பு ஃபைன் சில்வர்னா 999. ஏன்னா நெக்ஸ்ட்டு, அந்த வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? டெய்லி ரேட்டு ஏறி இறங்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் இன் 30 days. ஒரு 30 நாளில் உள்ள ஆவரேஜ் ரேட் இருக்கும் பார்த்தீங்களா, 30 நாளில் உள்ள ரேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்னதுன்னா அதுக்குள்ள ஆவரேஜ் ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சில்வருக்கு ரேட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா IBJA, இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷன். இவங்க வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி செபி, க்ளோசிங் ப்ரைஸ் அனௌன்ஸ்டு பை செபி ஆன் த
ப்ரீவியஸ் டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்குள்ள ஆவரேஜை வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் கேட்டீங்கன்னா, முக்கியமான கான்செப்ட்னா கோல்டுக்கு இது வரைக்கும் லோன் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ சில்வருக்கும் லோன் வாங்கலாம். என்னையிலேருந்து இது வருதுன்னு கேட்டிங்கன்னா 1/4/2026 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கோல்டு ஜுவல்லை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ வரைக்கும் அடமானம் வச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 10 கிலோ வரைக்கும் அடமானம் வச்சுக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா நமக்கு காயினாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் 50 கிராம் வரைக்கும் அடமானம் வச்சுக்கலாம். இங்கே சில்வர் காயினாக இருந்தால் 500 கிராம் வரைக்கும் அடமானம் வச்சுக்கலாம். புல்லியனுக்கு கிடையாது. பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த வேல்யூ எவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கினா 85% கொடுப்பாங்க. 2.5லேருந்து 5 வரைக்கும் வாங்கினா 80% வரைக்கும் கொடுப்பாங்க. அதே இது 5 லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து அதனுடைய மதிப்பில் 75% தான் கொடுப்பாங்க. இது வந்து ரீசெண்டாக உள்ள எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.